டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய இரு நாடுகளும் சேர்ந்து ஈரான் மீது போர் தொடுத்துள்ளன. ஈரான் மீதான அமெரிக்க இராணுவ நடவடிக்கைக்கு ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என பெயரிடப்பட்டுள்ளது. ஆன்சர் 1 மற்றும் 2 சரி. ஈரான் புதிய உச்ச தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் மொஜ்தபா காமேனி. பிரிட்டனின் பாப்டா விருது வென்ற முதல் இந்திய திரைப்படம் பூக். தமிழகத்தில் அதிக வாக்காளர்களை கொண்ட மாவட்டம் திருவள்ளூர். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கு அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு ஒப்புதல் அளிக்கிறது? சட்டப்பிரிவு 3. ஐநாவின் உலகளாவிய சாலை பாதுகாப்பு சாம்பியனாக தேர்வு செய்யப்பட்ட இந்திய கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர். கீழ்கண்டவற்றுள் வஜ்ர பிராஹார் என்பது எந்த நாடுகளின் சிறப்பு படைகளுக்கு இடையேயான கூட்டு இராணுவ பயிற்சி? இந்தியா, அமெரிக்கா. சென்னை ஐகோர்ட்டின் புதிய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் அரவிந்த் தர்மாதிகாரி. வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடு. கேரட், முள்ளங்கி, பீட்ரூட், கரும்பு. விடை கரும்பு. ஏன்னா இது எல்லாமே காய்கறி. நிதி ஆயோக்கின் புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் PVR சுப்பிரமணியன். நிதி சிப்பர் அரவிந்த பனகாரியா, TY சந்திரசூட். விடை நிதி சிப்பர். அமெரிக்காவின் மொன்டனா பல்கலைக்கழகத்தில் மகாத்மா காந்தியின் மார்பளவு சிலை உள்ளது. மகாத்மா காந்தியின் பிறந்த தினம் அக்டோபர் 12 அகிம்சை தினமாக கொண்டாடப்படுகிறது. 1 மற்றும் 2 சரி. 1 மற்றும் 2 சரி. 1 மற்றும் 2 சரி. 1 மற்றும் 2 தவறு. விடை 1 மட்டும் சரி. LPG சிலிண்டர்களின் வாயு கசிவினை கண்டறிய பயன்படுத்தப்படும் வாயு மெத்தனால், எத்தனால், மீத்தேன், மெர்காப்டன். விடை மெர்காப்டன். தேசிய அறிவியல் தினம் மார்ச் 3, பிப்ரவரி 21, பிப்ரவரி 28, ஜூன் 5. விடை பிப்ரவரி 28. தமிழ்நாட்டில் முதலாக இரவு வான் பூங்கா எங்கு தொடங்கப்பட்டது? ஊட்டி, கொல்லிமலை, கொடைக்கானல், தேனி. விடை கொல்லிமலை. மகாத்மா எ கிரேட் கம்யூனிகேட்டர் என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் திரௌபதி முர்மு, அமித்ஷா, நரேந்திர மோடி, மன்சுக் மாண்டவியா. விடை மன்சுக் மாண்டவியா. ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் வெற்றி பெற்ற அணி கர்நாடகா, ஜார்க்கண்ட், ஜம்மு காஷ்மீர், தமிழ்நாடு. விடை ஜம்மு காஷ்மீர். ஐரிஸ் டெனா எந்த நாட்டு போர்க்கப்பல்? இந்தியா, சீனா, அமெரிக்கா, ஈரான். விடை ஈரான். பொருந்தாத இணையை கண்டறிக. ஜெயசூர்யா கிரிக்கெட், சவிதா ஹாக்கி, சேன்மஸ் டென்னிஸ், சிதம்பரம் கேரம். பொருந்தாதது சிதம்பரம் கேரம். நேபாளத்தின் பிரதமராக பாலேந்திர ஷா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அமெரிக்க துணை தூதரக மரியானா எல் நெய்ஷீலர் பொறுப்பேற்றுள்ளார். 1 மட்டும் சரி. 2 மட்டும் சரி. 1 மற்றும் 2 சரி. 1 மற்றும் 2 தவறு. விடை 1 மற்றும் 2 சரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.